Hello friends, welcome to Naguvin samayal. நம்ம இன்னைக்கு லைனிங் blouse அந்த பீஸ் வச்சு எப்படி மெயின் கிளாத் வந்து கட் பண்றதுங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ நம்ம மெயின் பீஸ் வெட்டறத பார்க்கலாம். அந்த லைனிங் துணியை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பின்னாடி சைடு நான் வெட்ட போறேன். பின்னாடி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கரையை வந்து இடுப்புக்கு வச்சு சொல்லி தரேன். சிம்பிளா இந்த லைனிங் துணி எவ்வளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி இப்போ பாருங்க இந்த பக்கத்து ஓபன் வருது. இங்க வந்து ஓபன் வருது. இந்த பக்கம் வந்து மடிப்பு வருது. பக்கம் நம்ம பக்கம் மடிப்பு வரணும். அந்த சைடு ஓபன் வரணும். அந்த மாதிரி போட்டுட்டு அது மேலே அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு இந்த துணியை வந்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த லைனிங் துணி அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணணுன்னாக்க பின்னு வேணா குத்திக்கோங்க. பின்னு குத்திக்கிட்டாக்க நம்மளுக்கு வந்து நழுவாமல் இருக்கும். அதனால் பின்னு குத்திக்கணும். இப்போ இந்த மாதிரி சுற்றி பின்னு நல்லா எல்லா பக்கமும் குத்திக்கணும். குத்திட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னாக்க இதை அப்படியே அதே அளவுக்கு வெட்டிடணும். இப்போ இது வந்து கரை வர்றதுனால நான் வந்து இடுப்புக்கு வந்து இந்த அளவுக்கு துணி வந்து இது பண்ணுறேன். நீங்கள் வந்து கரை வராத துணினாக்க 1 இன்ச் 1.5 இன்ச்சு கூட எடுத்தால் தான் உள்ளார மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கரை வர்றதுனால நம்ம அப்படியே சேர்த்து தைக்கிறதுனால நான் இதே அளவுக்கு இப்போ எடுக்கிறேன். இப்படி கீழேருந்து அதே அளவுக்கு வெட்டணும். அது மாதிரி அப்படியே எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கட்டு கொடுத்துருக்கோம்ல இந்த இடத்துல இங்கே அதிலே வச்சுட்டு ஒரு கட்டு ஒன்று கொடுத்துக்கோங்க. குண்டூசியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு கை வெட்டணும். அடுத்தது கைக்கும் இந்த கரை வர்ற மாதிரி வெட்டணும். அதனால் கரை வர்ற பக்கம் இந்த மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க. இது வந்து கரை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். மடிச்சுட்டு இந்த ஓப்பன் இருக்க பக்கம் நம்ம பக்கத்து வரணும். இந்த க்ளோஸாக இருக்கிறது மடிப்பு இருக்கிறது அந்த பக்கத்து போகணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் இந்த இது கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணும்னா கூட தைச்சதுக்கப்புறம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா வெட்டிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரி வச்சுட்டு அப்போ இதை குத்துன மாதிரியே இந்த மாதிரி குண்டூசி வந்து எல்லா பக்கமும் குத்திக்கலாம். இது கூட நம்ம அப்புறமா பின்னாடி கடைசியில் தைச்சிட்டு கூட வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பிசுறு வர்றதை இங்கேருந்து இப்போ வெட்டிடலாம். வெட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டு ஒன்று கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். முன் பக்கத்துக்கு நம்ம கிராஸாக போட்டு எடுக்கணும். துணியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது வந்து முன் பக்கத்துக்கு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த துணி இப்படி கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு பார்க்கணும் இந்த துணி இருக்க அளவுக்கு கீழே இருக்க துணி இருக்குதான்ட்டு. ஏன்னா கீழே உள்ள துணி ஒவ்வொருக்கா சின்னதாயிரும். நம்ம மேலே உள்ள துணி பெருசாக இருக்கவும் சரி துணி கரெக்டாக இருக்குன்னு நம்ம பாட்டுக்கு வெட்டிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள துணி சின்னதாக இருக்கும். நம்மளுக்கு தைக்க முடியாமல் போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டதுக்கப்புறம் பேப்பர் கட்டிங்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி துணியாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு பிடிச்சிட்டு பார்க்கணும். பார்த்துக்கிட்டு செய்யுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுவை சுற்றிலும் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க பின் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சுற்றி பின் பண்ணிக்கிட்டு அதை வந்து அதே அளவில் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் வெட்டியாச்சு இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல டாட் பிடிச்சோம்ல நம்ம மடிப்பு அகலத்துக்கு அந்த டாட்டையும் நம்ம வெட்டிடணும். வந்து பெல்ட்டோட அகலமும் உயரமும் இதில் எடுக்கணும். பெல்ட் அகலம் உயரமும் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 அப்புறம் 3.5 வந்துச்சு. 10 3.5னாக்க ஒரு சைடுக்கு 10 3.5 வருது. அதே இது இந்த சைடு 2 சைடு எடுக்கிறதுனாக்க நம்ம வந்து மொத்தமாக 7 எடுத்துகிட்டு அதை வந்து 3.5 பாதியாக வெட்டிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 7 இது எடுக்கிறேன். 7 இன்ச்சு எடுக்கிறேன். இங்கே வந்து 10 எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து லைனிங் துணி வந்து உள்ளர வச்சோம்னாக்கா கொஞ்சம் திக்காக இருக்கும். பெல்ட்டு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கெட் வந்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இடத்துல திக்காக வரணுன்னு தான் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேண்ட்டோட துணியெல்லாம் கூட கொடுப்பாங்க டெய்லர்லாம். அதனால் நம்ம கொஞ்சம் திக்காக வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கேருந்தும் 7க்கு எடுத்துக்கிறோணும். நம்மளுக்கு இங்கேருந்து 7 இங்கேருந்து 7 எடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து 10 அதே மாதிரி இங்கேருந்து 10 எடுத்தாச்சு. இப்போ இது வந்து கோடு போட்டுட்டு நம்ம வந்து இதே அளவுக்கு வெட்டிடணும். நம்ம வந்து 10 இந்த சைடு எடுத்துருக்கோம். இந்த சைடு 7 எடுத்துருக்கோம்ல அந்த 7 எடுத்த சைடை இப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இடத்துல அப்படியே ஒரு கட்டு அப்படியே இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து 2 பீஸ் கிடச்சிடும். இந்த பீஸில் வந்து 4 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது பெல்ட் துணியும் வெட்டியாச்சு. வந்து பட்டன் வைக்கிற பட்டியை வந்து வெட்டிடலாம். ஒரு துணி வந்து ஃபஸ்ட்டு நேரே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வெட்ட கொஞ்சம் கிராஸ் வரும்.
இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு பெருசாக அந்த நூல் வைப்பாங்கல்ல, அந்த விவியாக இது நூல் வைப்பாங்கல்ல, அந்த பட்டிக்கு வந்து கொஞ்சம் பெருசாக அகலமாக வேணும். இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு நேரே கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி, டேப் வச்சு போட்டாலும் சரி, இந்த மாதிரி நேரே கோடு போட்டுட்டு குறைஞ்சது 2 இல்லாட்டி 2.5 வரையில் வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் வைப்போம்ல, அந்த பட்டன் வைக்கிற பட்டிக்கும் அதுக்கு பக்கத்துலேயே கோடு போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் வரையில் அதுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நூல் வைக்கிறதுக்கு, இது வந்து பட்டன் வைக்கிறதுக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து கழுத்து பீஸ் வந்து வெட்டணும். அந்த ரவுண்டு நெக்கு நம்ம வெட்டியிருக்கேன்ல, அந்த ரவுண்டு நெக்குக்கு வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறேன்னா, அப்படி இல்லை மடித்து தைக்கிறதுனாலும் மடித்து தைச்சிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கிராஸாக துணி வேணும் நம்மளுக்கு அந்த ரவுண்டு இதுக்கு. பாக்கழுத்துக்குனாக்கா அது வேறு மாதிரி வெட்டணும். அது நான் இன்னொரு இதில் சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸாக துணி இப்படி இருக்குல்ல, நேரே இருக்க துணியில் இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க. டேப்பை வச்சுக்கிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு இல்லாட்டி 1.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இது வந்து துணி கொஞ்சம் இது சில்கான துணிங்கிறதுனால கொஞ்சம் சுருங்குற மாதிரி வருது எனக்கு போடுறப்ப. ஆனால் வெட்டுறப்ப சரியாக வந்துடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கையில் நல்ல காட்டன் துணியாக எடுத்து கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சுருங்கிக்காது துணி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து காட்டன் துணியில் சும்மா நார்மலாக கம்மியான விலையில் விற்கிதில்ல, அந்த துணியை வாங்கி ஃபஸ்ட்டு பழகுறவங்க பழகுங்க. அதுக்கப்புறமாய் கொஞ்சம் 2 ஜாக்கெட் அந்த மாதிரி துணியில் தைச்சி பார்த்தீங்கன்னா 3வது ஜாக்கெட்டுக்கு நம்மளுக்கே வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமாய் நம்ம நல்ல துணியை வாங்கி தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 7-8 பீஸ் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, பத்தாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் அப்போதைக்கு வெட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 7-8 பீஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து கடைசியில் மிச்சம் இருக்க துணியை பார்த்து தான் செய்யணும். இப்போ அந்த கோடு போடுறது எல்லாத்தையும் கிராஸாக நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் பீஸு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வெட்டி எடுத்தாச்சு. மொத்தம் 5 பீஸ் வச்சுருக்கேன்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா பத்திரமா மடித்து வச்சுக்கிறணும். ஏன்னா இதெல்லாம் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம திரும்ப ஒரு உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கணும். அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மடித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா துணியுமே நான் இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பின்பக்கம் வெட்டினது, இது பின்பக்கம். அடுத்தது இது கை. அந்த துணியோட லைனிங் துணியோட சேர்த்து மடித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இது வந்து முன்பக்கம், இது வந்து பெல்ட்டு, இது வந்து பட்டி துணி, இது வந்து கழுத்து பீஸு. இது எல்லாமே நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். இந்த துணி வந்து மிச்ச துணி நம்மளுக்கு ஜாக்கெட் பீஸ் வெட்டினது போகிறதுக்கு மெயின் துணி இவ்வளவு இருக்குது, லைனிங் துணி இவ்வளவு இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம வந்து ஜாக்கெட் தைச்சி முடிக்கிறது வரையிலும் தூக்கி போட்டுறக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். நம்மளுக்கு துணி தேவைப்பட்டுச்சுன்னா இதுலேருந்து வெட்டிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து லைனிங் பீஸ் வச்சு நம்ம வந்து எப்படி மெயின் பீஸ் கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணுறது தெரியாதவங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லைனிங் பீஸ் வச்சு மெயின் பீஸ் கட் பண்ணதில் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அந்த டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.